சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் மார்கழி திருவிழாவில் கலந்து கொள்ள வேலிமலை குமாரசுவாமி வள்ளி குதிரை வாகனத்தில் வருகை தந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் கலந்து கொள்ள வேலிமலை குமாரசுவாமி வள்ளி குதிரை வாகனத்தில் வண்ணப்பூ அலங்காரத்தோடு பல்லக்கில் நாகர்கோவிலுக்கு வருகை தந்தார். பொதுமக்கள் வழியெங்கும் பூஜை பொருட்களை வழங்கி குமாரசுவாமியை பக்தியுடன் சுசீந்திரத்துக்கு அனுப்பி வைத்தனர். ஜாக்டோஜிய போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற அரசு ஆலோசனை செய்து வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூர் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கும் நிகழ்ச்சிகள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜாக்டோஜியோ போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற அரசு ஆலோசனை செய்து வருவதாக கூறினார். தமிழக அரசின் விலையில்லா ஆடுகள், நாட்டுக்கோழி உள்ளிட்டவை 3.5 லட்சம் பயனாளிகளுக்கு வழங்க இருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் 40வது பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் இந்த ஆண்டு 1,50,000 பயனாளிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா ஆடுகளையும் 2 லட்சம் பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழிகளையும் வழங்க இருப்பதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மலை கிராமத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 50க்கும் மேற்பட்டோர் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் குடிநீருக்கான ஆழ்துளை கிணற்றில் கழிவுநீர் கலந்துள்ளதால் கிராம மக்கள் 4 நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சுகாதாரத்துறை சார்பில் முகாம் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த கண்ணன் என்பவரது குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் விக்னேஷ் என்பவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி விருத்தாச்சலத்தை சேர்ந்த வெண்ணிலவனிடம் 9 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை வாங்கி தராமல் இருந்துள்ளார். இதையடுத்து வெண்ணிலவன் அளித்த புகாரின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்ட விக்னேஷை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரையில் 21 கோடி ரூபாய் வரை ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார். மதுரை அழகப்பா நகர் பகுதியில் கனகரத்னன் என்பவர் தனியார் பிளாஸ்டிக் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் போது போலியான ரசீதுகளை சமர்ப்பித்து வரி மோசடி செய்ததை ஜிஎஸ்டி ஆணையம் கண்டுபிடித்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் 21 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கனகரத்தினத்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராசிபுரம் அருகே குடிநீர் குழாய் உடைந்து அதிக அளவில் குடிநீர் வெளியேறுவதால் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூரில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாக்கடையில் கலந்து வருகிறது. 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் குடிநீர் குழாய் உடைந்ததால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது. எனவே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேலண்டர் உற்பத்திக்கு விதிக்கப்பட்டுள்ள 12% ஜிஎஸ்டியை குறைத்து அமல்படுத்த மத்திய அரசுக்கு சிவகாசி கேலண்டர் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் சிவகாசியில் கேலண்டர் அச்சடிக்கும் தொழில் பிரதானமாக உள்ளது. புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் 50% தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கேலண்டர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேலண்டர் உற்பத்திக்கு விதிக்கப்பட்டுள்ள 12% ஜிஎஸ்டியை குறைக்குமாறு அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த மார்ச் 20ஆம் தேதி தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு தனுஷ்கோடி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. தனுஷ்கோடி சாலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏராளமானோர் உற்சாகத்துடன் வரத் தொடங்கினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பலத்த பாதுகாப்புடன் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன.
மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தலைமையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டெய்னரில் உள்ள சீல்கள் உடைக்கப்பட்டு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வெளியே எடுக்கப்பட்டன. இயந்திரங்களை வருவாய்த்துறையினர் ஸ்கேனர் மூலமாக சரிபார்த்தனர். இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு பெண்ணாகரத்தில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக துணை பொதுச் செயலாளர் SP வெங்கடேஸ்வரன் தலைமையில் திரண்ட பாமகவினர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. வன்னியர் சமுதாயத்துக்கு 20% இடஒதுக்கீட்டை உடனே வழங்கக் கோரி செங்கம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் பாமக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பாமகவினர் கோஷங்களை எழுப்பினர். அறிக்கை வழியாக அரசாங்கத்தை நடத்தும் வகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் செயல்படுவதாக திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்கிற பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தூத்துக்குடி மாவட்ட திமுக MP கனிமொழி, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தாலும் தனது அறிக்கை வழியாக இந்த அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவராக ஸ்டாலின் இருப்பதாக குறிப்பிட்டார். எனவே அறிக்கை நாயகனாக அவர் இருப்பதில் எந்த தவறும் இல்லை என கனிமொழி தெரிவித்தார். அமைச்சர்களை ஒரே துறையில் அமர வைத்து அதிமுக அரசு கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளதாக திமுக முதன்மை செயலாளர் KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே KN நேரு தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த KN நேரு, தேர்தலில் இருமுனை போட்டி ஆனாலும் மும்முனை போட்டி ஆனாலும் திமுக தான் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுகவினர் மீதான ஊழல் புகார்கள் உறுதி செய்யப்படாதவையே என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற மீனவ கிராம சபை கூட்டத்தில் ராசா கலந்து கொண்டு மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் பேசிய அவர், திமுகவினர் மீது நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் நிரூபிக்கப்படாதவையாகவே உள்ளதாக குறிப்பிட்டார். வேளாண் சட்டங்களால் உணவு பஞ்சம் ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் கிராமத்தில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தலைப்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வேலு, விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதால் அதிமுகவை நிராகரிக்க வேண்டும் எனவும், இச்சட்டங்கள் அமலுக்கு வந்தால் நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டு 130 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். திருச்சி மாநகரிலும் ஊரக பகுதிகளிலும் மினி கிளினிக்குகள் இன்று திறக்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்தில் 58 மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக சங்கலியாண்டபுரம், தென்னூர், சாத்தனூர் ஆகிய 3 இடங்களிலும் ஊரக பகுதிகளிலும் மினி கிளினிக்குகளை அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான ஆரோக்கிய பெட்டகமும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாநிலமெங்கும் போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கும்பகோணம் அருகே திருவலஞ்சூடியில் டெல்லி போராட்டத்தில் உயிர் நீத்த 33 விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் காவல்துறை அமைச்சர் தியாகசீலர் கக்கனின் 40வது நினைவு தினம் அவர் பிறந்த ஊரான தும்பைப்பட்டியில் அனுசரிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட மேலூரை அடுத்த தும்பைப்பட்டியில் பிறந்தவர் தியாகசீலர் கக்கன். எளிமையும் நேர்மையும் கொண்ட தூய அரசியல்வாதியான இவர் முன்னாள் காவல்துறை அமைச்சராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். அவரின் 40வது நினைவு தின நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு கக்கனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவொற்றியூரில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து சமத்துவ மக்கள் கழக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு திருவொற்றியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை சமத்துவ மக்கள் கழக மகளிர் அணியினர் முற்றுகையிட்டனர். மத்திய அரசு பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும் எனவும், திடீரென உயர்த்தப்பட்ட சமையல் எரிவாயு விலையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கும்மி பாடல் பாடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வில்லியநல்லூரில் வாரம் இருமுறை மட்டுமே ரேஷன் கடை திறக்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூரில் உள்ள ரேஷன் கடை வாரம் இருமுறை மட்டுமே திறக்கப்படுவதாக புகார் எழுந்தது. மேலும் அங்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் சரிவர செயல்படுவது இல்லை என்றும் ரேஷன் கடையில் பொருட்கள் சரிவர வழங்கப்படுவது இல்லை என்றும் கூறி அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து குத்தாலம் போலீசாரும் வட்டார அலுவலரும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருப்பாச்சேத்தி அருகே காதலிப்பதாக கூறி சிறுமியை ஏமாற்றி அழைத்துச் சென்ற இளைஞரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜா சிறுமியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அவரை அழைத்துச் சென்று தாலிக்குளத்தில் ராக்கு என்பவர் வீட்டில் வைத்துள்ளார். இதனை அடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை மீட்ட போலீசார் ராஜாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். உருமாற்றம் பெற்று பரவும் கொரோனாவை தடுக்க தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கீழப்பாவூர் வட்டார மருத்துவ அலுவலர் தெரிவித்துள்ளார். தென்காசி அருகே கீழப்பாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு வட்டார மருத்துவ அலுவலர் கீர்த்தனாவின் உத்தரவின் பேரில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. சுகாதார பணியாளர்கள் மூலம் தீவிரமாக பரிசோதனை நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், உருமாற்றம் பெற்று பரவும் கொரோனாவை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வந்தவாசி அருகே வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் பேச்சூர் மற்றும் பெரணமல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பாமகவின் இடஒதுக்கீடு போராட்டம் குறித்து அக்கட்சி நிர்வாகிகள் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து இடஒதுக்கீடு வழங்கக் கோரி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் அவர்கள் மனு கொடுத்தனர். ஈரோடு அருகே கூலி தொழிலாளியை கொலை செய்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 21ஆம் தேதி முத்துப்பாண்டி என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் 4 பேரை கைது செய்தனர். 4 பேரும் முத்துப்பாண்டியின் பழைய நண்பர்கள் என்பதும் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் செங்கரும்பு விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். பெரியகுளம், தேவதானப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைந்துள்ள செங்கரும்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. இந்த ஆண்டு அதிக அளவில் மழை பெய்த காரணத்தால் 8 அடி முதல் 10 அடி உயரம் வரை செங்கரும்பு பயிர் செழிப்பாக வளர்ந்துள்ளது. 10 எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்டு கரும்பானது 250 முதல் 300 ரூபாய் வரை விலை போக வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். நாமக்கல்லில் கொரோனா தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோருக்கு பாராட்டுகள் தெரிவித்து அதற்கான சான்றிதழ்களை வழங்கினார். தாம்பரம் அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டை அடுத்த ஏரிக்கரை தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவர் மதுபோதையில் தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனடுத்து அவருடைய மனைவி சித்ரா அளித்த புகாரின் பேரில் சங்கரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஊத்துக்கோட்டையில் தற்காலிக சாலையை அமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அமைக்கப்பட்ட தற்காலிக சாலையானது கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் பணிகளுக்கு செல்வதற்கும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே உடனடியாக தற்காலிக சாலையை அமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று திருமணம் செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தோப்படி தெருவை சேர்ந்தவர் வசந்த். இவர் அரசு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்த ஒரு மாணவியை திருமணம் செய்து சென்னையில் வசித்து வந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வசந்தை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி பட்டுக்கோட்டை பகுதியில் திமுக சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே புனித சூசியப்பர் ஆலயத்தின் முன்பு வடக்கு ஒன்றிய செயலாளர் பார்த்திபன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவை நிராகரிப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் அதிமுகவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து திமுகவினர் வீடு வீடாக சென்று புதிய வேளாண் சட்டங்கள் பாதிப்பு குறித்து விளக்கினர்.
அதிமுகவை நிராகரிப்போம் என்ற தலைப்பில் நாமக்கல் மாவட்டத்தில் திமுக சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. சங்கிலிப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் திமுகவினர் கலந்து கொண்டு அதிமுகவை நிராகரிப்போம் என்று எழுதப்பட்டிருந்த பதாகைகள் கையெழுத்திட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குறுங்குளம் ஊராட்சி ஆழ்வார்கற்குளத்தில் திமுக சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தீர்மானத்தை ஆதரிக்கும் விதமாக அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகையில் பொதுமக்கள் கையெழுத்திட்டனர். மயிலாடுதுறையில் சாரம் அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்தார். பட்டமங்கலம் பகுதியில் தனியார் நிறுவனத்துக்கு வண்ணம் பூசும் பணிக்காக சாரம் அமைக்கும் பணி நடைபெற்றது. சாரம் அமைக்க இடையூறாக இருந்த பேனரை அகற்ற முயன்றபோது அப்பகுதியில் இருந்த உயர் மின் அழுத்த கம்பியில் பேனர் உரசியது. இதையடுத்து மின்சாரம் தாக்கியதால் பிரவீன்குமார் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் மேலும் 2 பேர் காயமடைந்தனர். சாத்தான்குளம் அருகே அம்மா மினி கிளினிக்கை வேறு இடத்துக்கு மாற்றும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் மீரான்குளம் துணை சுகாதார நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தங்கள் பகுதியில் புதிதாக தொடங்கப்பட இருந்த அம்மா மினி கிளினிக்கை வேறு இடத்துக்கு மாற்றி இருப்பதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்ததாக கூறினர். மினி கிளினிக்கை வேறு இடத்துக்கு மாற்றாமல் திட்டமிட்டபடி தங்கள் பகுதியில் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வாணியம்பாடி அருகே பாலாற்றில் மூழ்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நடுப்பட்டறையைச் சேர்ந்த ராஜன் என்ற இளைஞர் அங்குள்ள பாலாற்றில் குளிக்கச் சென்றபோது கால் தவறி விழுந்து நீரில் மூழ்கியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரமாக போராடி அவரை சடலமாக மீட்டனர். ஓமலூரில் கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழ் வேளாண் துறையினர் விவசாயிகளை கண்டுணர்வு சுற்றுலா அழைத்துச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வேளாண் துறை அதிகாரிகள் கூட்டுப்பண்ணை திட்டத்தின் சார்பில் 55 முன்னோடி விவசாயிகளை தேர்வு செய்து கண்டுணர்வு சுற்றுலா அழைத்துச் சென்றனர். இந்த சுற்றுலாவில் விவசாயிகளுக்கு வாழை மற்றும் சிறுதானிய மதிப்பு கூட்டுப் பொருள் உற்பத்தி, விற்பனை, ஏற்றுமதி செய்தல் குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே கிராமப்புற பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் விலையில்லா நாட்டுக்கோழிகளை வழங்கினார். பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமந்தை, சீமாபுரம் உள்ளிட்ட 4 ஊராட்சிகளைச் சேர்ந்த 400 பயனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10,000 நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டன. தனியே வசிக்கும் மூதாட்டி ஒருவர் தனது 100வது பிறந்த நாளை மகிழ்வுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். கும்பகோணம் அருகே பக்தபுரி பகுதியில் வசிப்பவர் ருக்மணி அம்மாள். இவரது கணவர் கடந்த 2002ஆம் ஆண்டு இறந்ததாலும் பிள்ளைகள் இல்லாததாலும் தனியே வசித்து வருகிறார். அண்டை வீட்டார் ஆதரவோடு உள்ள ருக்மணி அம்மாளின் 100வது பிறந்த நாளான இன்று அவர்கள் கொண்டு வந்த கேக்கினை வெட்டி சிறப்பாக கொண்டாடிய நிகழ்வு நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் அருகே மாயமான சிறுமியை தேடும் பணி 2வது நாளாக நீடித்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த கொலக்கம்பை கிராமம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி பிரீத்தி குமாரி கடந்த 21ஆம் தேதி மாயமானார். சிறுமியை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர், போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் அதே பகுதியில் தனியார் எஸ்டேட்டில் வேலை பார்த்து வரும் 16 வயது வடமாநில சிறுவனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சோழிங்கநல்லூரில் லாரி சக்கரத்தில் சிக்கி 10 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரை சேர்ந்தவர் அருள். இவரது மகன் அபிஷேக் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் சென்ற லாரி மோதியது. இதில் நிலை தடுமாறிய சிறுவன் லாரியின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். சிறுவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூரில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனமான ரிலையன்ஸ் விற்பனை அங்காடி முன்பு இளைஞர் பெருமன்றத்தினர் சார்பில் அம்பானி உருவப்பொம்மையை எரித்து போராட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போவதாக கூறியும் இளைஞர் பெருமன்றத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பாமக சார்பில் அறப்போராட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் குத்தாலம் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்ற பாமக நிர்வாகிகள் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டு கேட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு ஜெயங்கொண்டத்தில் எய்ட்ஸ் பேண்ட் வடிவில் நின்று மருத்துவ மாணவிகள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அரியலூர் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிலையம் மற்றும் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை சார்பில் தனியார் கல்லூரியில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வில் மருத்துவ மாணவிகள் எய்ட்ஸ் பேண்ட் வடிவில் நின்று விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர். திருவிடைமருதூர் அருகே மரங்களுக்கு விஷம் வைத்ததாக அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் கோவிந்தபுரம் பகுதியில் புதிய மனை பிரிவு போடுவதற்காக தனிநபர் ஒருவர் மனைக்கு முன்புள்ள பழமையான மரங்களை அப்புறப்படுத்தும் நோக்கில் மரத்திற்கு விஷம் வைத்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அப்பகுதி அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொன்னமராவதி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை அரிவாளால் வெட்டி 7 சவர நகையை கொள்ளையர்கள் பறித்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோவனூர் கிராமத்தைச் சேர்ந்த சாந்தியிடம் 5 பேர் கொண்ட கும்பல் நகை பறிக்க முயற்சி செய்துள்ளது. நகையை பறிக்க முயல்வதைக் கண்டு போராடிய சாந்தியை கொள்ளையர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு நகையுடன் தப்பி ஓடினர். கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒருவரை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர். காயமடைந்த சாந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உசிலம்பட்டியில் அருகே 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் உள்ளிட்டவற்றை சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி திறந்து வைத்தார். செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜே காலனி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு புத்தாடை மற்றும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 27 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம், பேருந்து, நிழற்குடைகள் ஆகியவற்றை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அரியலூர் மாவட்டம் பொட்டவெளி கிராமத்தில் அமைக்கப்பட்ட மினி கிளினிக்கை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரனும் மாவட்ட ஆட்சியர் ரத்னாவும் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் முதற்கட்டமாக 7 கிளினிக்குகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஊத்துக்கோட்டையில் வன்னியர்களுக்கு 20% கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் சார்பில் பேரணியாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஊத்துக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயில்களின் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வைத்தியநாதபுரம் மற்றும் வடலிவிலை ஆகிய பகுதிகளில் முத்தாரம்மன் கோயில்கள் உள்ளன. இந்த கோயில்களில் உள்ள உண்டியலை உடைத்து அதிலிருந்த 30,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.